இந்த தேவன் என்னை நித்தியமாய் மீட்டுக் கொண்டார் என்று நாம் அறிக்கை செய்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். தேவன் என்னை எப்படி மீட்டுக் கொண்டார்? நித்தியமாக, நித்திய நரகத்திலிருந்து நம்ம மீட்டுக் கொண்டார். அருமையானவர்களே, இது நமக்கு ஒரு வெளிப்பாடாக கிடைக்கணும். ஏதோ பாவங்களை மன்னிச்சிட்டாரு, அவருடைய பிள்ளையா மாறிட்டேன் என்பது மட்டுமல்ல, இது உண்மைதான். ஆனால் நம்ம எதிலிருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறார்? நித்திய நரகத்தில் நித்திய மீட்பு. எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த மகா பிரதான ஆசாரியர் என்ன பண்ணினார்? நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை என்ன பண்ணினார்? உண்டு பண்ணினார். அன்பானவர்களே, ஆகவேதான் நம்ம சொல்லணும், ஆண்டவரே, மகா பிரதான ஆசாரியராகிய தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு இருக்கிறார். இந்த மகா பிரதான ஆசாரியர் எனக்கு இருக்கிறபடியினாலே சோத்திரம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பண்ணின அறிக்கையை நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். இந்த மகா பிரதான ஆசிரியர் நமக்கு கொடுத்தது என்னது? நமக்கு கொண்டு பண்ணினது என்னது? நித்திய மீட்பு. அல்லேலூயா. ஆமாம், நித்திய மீட்பை குறித்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு கிடைக்கணும். பாருங்கள், இந்த மீட்பை அடையாத ஒரு மனுஷன் எவ்வளவாய் பாதாளத்திற்கு அவன் வேதனைப்படுகிறார். ஆண்டவர் இயேசு ஒரு உவமையில சொல்லும் பொழுது, அந்த மரித்த மனம் திரும்பாத அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போய் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ, நான் வேதனைப்படுகிறேனே, ஐயோ, நான் வேதனைப்படுகிறேன். அது எவ்வளவு நாள் வேதனை? நித்தியமாய் வேதனை. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த நித்திய வேதனையிலிருந்து, அந்த நித்திய நரகத்திலிருந்து நம்ம என்ன செய்தார்? மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. இந்த தேவன் நம்ம கொடுத்தது என்ன மீட்பு? நித்திய மீட்பு, இட்டர்னல் ரிடம்ஷனை கொடுத்திருக்கிறாரு. சோத்திரம். அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நம்ம சொந்த ரத்தத்தினாலே அவர் பிரவேசித்தார். 25வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 25வது வசனம். அதே அதிகாரம். பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷம் தோறும் அவர் அநேகம் தரம்